இப்படி இருந்து எங்கள் வீட்டு லிவிங் ரூமில் பெயிண்ட் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் ஆட் பண்ணி இப்போ இப்படி இருக்குது. ஸோ இனிமேட்டு லைட் ஆட் பண்ண போகிறோம். Hey guys, changing my home hall into a Pinterest inspired space. Part 3. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த எல்இடி ஸ்ட்ரிப் லைட் தான் வாங்கியிருந்தேன். நான் ஆல்ரெடி ரூமுக்குமே மாட்டியிருப்பேன். பட் இது அது இல்லை, அது வந்து வெறும் வார்ம் லைட். இது வந்து ஆர்ஜிபி லைட். இது வந்து நீங்கள் நிறைய கலர்ஸ், மல்டி கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதை நான் வந்து ஆக்சுவலி ஆன்லைனில் அமேசானில் தான் வாங்கினேன். அதோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன். இந்த லைட் பாக்ஸில் லைட்டை அடாப்டரோட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு யூஎஸ்பி கேபிளும் இது கூட ரிமோட்டும் அண்ட் வால் மவுண்ட்ஸும் கொடுத்துருந்தாங்க. இந்த எல்இடி லைட் ஸ்ட்ரிப்பை சோஃபாக்கு அடியில் வந்து ஒட்டுறது தான் பிளானு. ஆக்சுவலி இங்கே கொடுத்த இந்த வால் மவுண்ட்ஸ் வந்து வேஸ்ட்டு, சுத்தமாக வேலைக்கே ஆகலை. நான் என்கிட்ட இருக்கிற ப்ராப்பர் டபுள் சைட் டைப் வச்சு தான் வந்து இந்த வால் மவுண்ட்ஸே ஒட்டினேன். பட் இந்த லைட்டோட பிரைட்னஸ் வந்து எனக்கு வீடியோக்கு பத்தாதனால என்னோட பழைய லைட்டே நான் வந்து மறுபடியும் ஒட்டிட்டேன். இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. பட் இருந்தாலும் அந்த லைட்டை வேஸ்ட் பண்ணாமல் அது என் ரூம் கொட்ட போகிறேன். ஓகே, இப்போ இந்த லைட்டை பற்றி நான் சொல்லி ஆகணும். பிகாஸ் இது முழுக்க 3D பிரிண்டடாலே செஞ்ச லைட். எஸ், இது வந்து எனக்கு ஆரானெக்ஸ் அப்படிங்கிற ஒரு பேஜ்லேருந்து அனுப்பியிருந்தாங்க. அன்பாக்ஸ் பண்ணுவோமா? க்யூட்டாக இருக்குல்ல? ஆக்சுவலி நீங்கள் இந்த லைட்டை கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். எஸ், உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் இதை கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அண்ட் உங்களுக்கு என்ன கலர் லைட்டில் வேணுமோ அது நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அந்த பேஜோட டீட்டெயில்ஸை கீழே கேப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நான் நெக்ஸ்ட் வந்து மீஷோலேருந்து ஒரு மோஷன் சென்சார் லைட் மாதிரி வந்து 2 வாங்கினேன் இங்கே மேலே வந்து ஒட்டுறதுக்கு. இந்த பாக்ஸ்க்குள்ளே ஒரு சார்ஜிங் கேபிளும் அப்புறம் லைட் அப்புறம் மேக்னெட்டிக் மவுண்ட்ஸ் இருந்துச்சு, லைக் வாலுக்கும் லைட்டுக்கும் சேர்த்து ஒட்டுற மாதிரி. ஸோ நம்மளால் எப்போ வேணால் இந்த லைட்டை வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும், ரிமூவ் பண்ணிட்டு சார்ஜ் போட்டுக்க முடியும். ஆனால் இந்த லைட்டு வந்து மோஷன் சென்சார்னு சொன்னாங்க. பட் அது ஆக்சுவலி எனக்கு வேலைலாம் செய்யலை. நான் ஆன் ஆஃப் தான் பண்ணிக்கிட்டேன். இந்த ஆட்டோமேட்டிக் மோட் வந்து ஒர்க்கே ஆகலை. ஸோ இப்போ இந்த லைட்லாம் போட்டோன்னே இந்த ஒயிட் லைட் இல்லாமல் இந்த ஹாஸ்பிட்டல் மோடு இல்லாமல் ஒரு மாதிரி வார்ம் மோடுக்கு வந்து வீடு மாறிடுச்சு. லிட்டரலாக இப்போ இந்த ஹால் ஏரியாவே எலிவேட் பண்ணி காட்டுறது இந்த லைட் லேம்ப் தான். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த லைட்ஸோட லிங்க்கெல்லாம் வேணும்னா லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்கள் டிஎம்க்கு சென்ட் பண்ணுறேன். பை கைஸ்.